இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்களுடைய 3 மசோதாக்களை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு 30 நாட்கள் அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு இருந்தால் ஜெயிலில் இருந்தார்னா அவருடைய பதவி போயிடும்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து மெயினா திமுகவை டார்கெட் பண்ண மாதிரியே இருக்கு. என்ன காரணம்? திமுகவை டார்கெட் பண்ணிடலாம், அது நம்ம சட்டம் போடலாமா? நாம திருடங்களுக்கு எதிரான சட்டம் போட்டோம், அது திமுக வந்து சேர்ந்துருச்சு. சட்டம் போட்டது என்னமோ திருடனுக்கும் அயோக்கியத்தனத்துக்கும் அரசினுடைய மக்களை வாக்குகளை வைத்துக்கொண்டு தொழில் செய்வது போல அமைச்சர் பதவியில் அமர்ந்து கொண்டு முதலமைச்சர் பதவியில் அமர்ந்து கொண்டு தம் மச்சானுக்காக நிலத்துறையை கொடுக்கறது, தன்னுடைய மாமனுக்கு ஒரு துறையை கொடுக்கறதுன்னு தமிழகத்தை சீரழிப்பவர்களுக்கு தானாக வந்து சேர்ந்துருச்சு. நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா இது பார்க்கப்படக்கூடிய பார்வை எப்படி இருக்குன்னா, திமுகவை பாஜகவுக்கு பிடிக்காது. இன்னைக்கு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில திமுகவை எப்படி பழி வாங்குவதா அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு மசோதாவை இது இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு 2 in 1 மாதிரி இருக்கு. இது திமுகவை மட்டும் பழி வாங்குவது நோக்கம் இல்லமா. எங்கெல்லாம் திருட்டு திமுகவை பிடிக்கலன்னா அவர் மேல ஒரு கேஸ போடு உள்ள போடு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து பிராக்டிகலா இந்த சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதானே? இடி ரைடுல உங்களுடைய தகவல்களை கேள்விப்பட்டு எல்லாருக்குமே சட்டம் பொதுவானதானே? இந்த சட்டத்தை அதிகம் சுமக்க போவது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு ஆளுங்கட்சி அதிகமா இருக்கு பல மாநிலங்கள்ல. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சர்களும் ஐயோ அந்த முதலமைச்சருக்கும் இந்த சட்டம் சேரும் தானே? ராஜஸ்தான் முதலமைச்சருக்கும் சேரும், மத்திய பிரதேசத்துக்கும் சேரும், உத்தரப்பிரதேசத்துக்கும் சேரும், சத்தீஸ்கருக்கும் சேரும். எல்லா மாநிலங்களையும் பெரும்பாலான மாநிலங்களை ஆள்பவர்கள் நாங்கள். மகாராஷ்டிரா சிஎம்க்கு சேரும், தெலுங்கானாவில் இருக்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய கூட்டணி சிஎம்க்கு சேரும், எல்லாருக்கும் தானே சேரும். நாங்கள் யாரும் பதறவில்லை. ஏன் இவங்க பதறாங்க? கொடுமையான சட்டம் அப்படின்னு யாருக்கு கொடுமையான சட்டம்? அவர் தான் சொல்லியிருக்காரு, திருடர்களுக்கு கொடுமையான சட்டம். இப்ப யார் இதற்கு? இப்ப என்னன்னா நம்ம ரொம்ப ஈஸி, நாங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறோம். இது எப்படின்னா லைட் ஆஃப்னா வடிவேல் சொல்ற படம் மாதிரி லைட் ஆஃப்னா திருடனெல்லாம் எந்திரிச்சு ஓடி போடுங்கிற கதை மாதிரி நாங்க சொன்னது திருடர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை முன்வைக்கிறோம். தானாகவே காங்கிரசும் திமுகவும் எந்திரிச்சு குதிக்கிறாங்க, இது எங்களுக்கு எதிரான சட்டம்னு. திரும்பவும் அமித்ஷா சொல்றாரு இது திருடர்களுக்கு எதிரான சட்டம்னு. திமுக சொல்றது இது எங்களுக்கு எதிரான சட்டம்னு. மோடிஜி சொல்றாரு இது திருடர்களுக்கு எதிரான சட்டம்னு. ராகுல் காந்தி சொல்றாரு இது எங்களுக்கு எதிரான சட்டம்னு. நாங்கள் திருடர்னு சொல்றோம், அவங்க நாங்கள்ங்கிறாங்க. அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இந்த சட்டம் ஒரு புதிய அரசியலை உருவாக்கணுமா? எவ்வளோ அயோக்கியத்தனம், எவ்வளோ திருட்டு பசங்க, எத்தனை முள்ள மாதிரித்தனத்தை பண்ணிக்கிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு இலாக்கா இல்லாத அமைச்சர். அது என்னமா அமைச்சர்? இலாக்கா இல்லாத அமைச்சர்? ஏமா செந்தில் பாலாஜிக்கு இலாக்காவே இல்லாமல் ஒரு அமைச்சருக்கான மரியாதை, அமைச்சருக்கான சம்பளத்தை கொடுத்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ணக்கூடிய ஒரு திருடனை ஜெயிலில் வச்சு பூ போட்டு ராஜமரியாதை பண்ணி வெளியில் கொண்டுட்டு வருவீங்களாமா? எத்தனை காலத்திற்கு இந்த அரசியல் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறோமா இல்லையா? கிரவுண்ட்லேருந்து வந்து நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்குறோமா இல்லையா? இந்த ஊழல்களால் இந்தியா புறையோடி கிடக்கு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மை விட சீனா 30 வருஷம் முன்னாடி இருக்கான், நமக்கு பின்னாடி சுதந்திரம் வாங்கினவன். எப்படி போனா? ஊழலை பொறுத்தவரை அவன் சமரசமே ஆகலை. அவன் தன்னுடைய நாட்டு உணர்வுலையும் தேச பக்தியிலையும் தன்னுடைய நாட்டில் பின்பற்றப்படக்கூடிய மத கொள்கையிலையும் அவன் எங்கேயுமே பின்னாடி போல. அது கம்யூனிஸ்ட் நாடு தான். அந்த கம்யூனிஸ்டை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த நாட்டுக்கு அவன் ஒரிஜினலா இருக்கிறான். அந்த நாட்டு எதிர்கட்சி இந்தியாவுக்கு ஆதரவாகவோ வெளிநாட்டிலேருந்து போய் ஒரு வேலையை செய்ய மாட்டான். வெளிநாட்டுக்கு வேணா உளவு வேலை பார்த்துட்டு திருட்டுத்தனம் பண்ணுவான். சீனக்காரன் போய் இன்னொரு நாட்டில் இருந்து கதைகளை உள்ள பார்லிமெண்ட்ல புகழ் பேச மாட்டான். ஏன்னா அந்த சட்டம் அப்படி கடுமையா இருக்கு. இந்தியாவில் இந்த நாசக்கார மோசக்கார காங்கிரஸ் வெகு காலமாக ஆட்சியிலிருந்து சட்டத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாததால் அம்பேத்கர் அன்னைக்கு சட்டம் எழுதும் போது பிரிட்டிஷ்காரன் கொஞ்சம் யோக்கியமா நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருந்தான். காங்கிரஸிற்கு நரசிம்மராவ் மாதிரி, மன்மோகன் சிங் மாதிரி, சோனியா காந்தி மாதிரி, ராகுல் காந்தி மாதிரி தலைவர்கள் வருவார்கள், திமுகவில் கலைஞர் போன்ற தலைவர்கள் வருவார்கள் என்று அம்பேத்கருக்கு தெரிந்திருந்தால் அப்போதே ஊழலுக்கு எதிராக தூக்க தண்டனை கொடுத்துட்டு போயிருப்பார். அப்ப அவர் சட்டம் எழுதும் போது இப்படி அயோக்கியங்க இந்தியாவில் உருவாவாங்கன்னு அவர் தெரியல. இன்னைக்கு அம்பேத்கருடைய ஆன்மாவாக அமித்ஷா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சார், சுரண்டல் யாருக்கு எதிராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அமித்ஷா மேலே தான் கேஸ் இருக்கு. ஆமாமா, அதனாலதான் அந்த சட்டத்துக்கு என்னமா சொன்னார் அவர் கேட்கிறாரு எம்பி கூப்பிட்டு, உங்க மேல இருந்தா கேஸ் போட்டாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஆமா, அமித்ஷா சொன்னாரு. வேணுகோபால் கேட்டார். ஆமா, நான் வந்து பதவியிலிருந்து ராஜினாமா செய்து அந்த கேஸ்ல இருந்து நான் வந்து வெற்றி பெற்று நான் குற்றமற்றவன் நிரூபிச்சுட்டு பதவி வாங்கினேன்னு சொன்னாரு. அதுபோல எங்கள் அத்வானி மீது வந்து கேஸ் போட்டாங்க, தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு தான் குற்றமற்றவன் நிரூபிச்சுட்டு பதவி ஏற்றுக்கிட்டாரு. பொய்யான குற்றச்சாட்டுகளை வெகு காலமாக சுமத்துவது காங்கிரஸுடைய வேலை. இன்னைக்கு 11 வருடங்கள் ஆயிட்டு பிஜேபி பழிவாங்கும் நோக்கோடு யார் மேலே எந்த வழக்கம் போடல. இப்ப வாக்கு திருட்டு அப்படிங்கறதும் வந்து ஒரு பொய்யானவர். ஏன்னா ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், அது ஒரு முட்டா பீஸு. ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் பிஜேபி 200 ஆண்டுகள் ஆட்சி. சஞ்சய்குமார் வந்து பிழையான ஒரு திருத்தத்தை அதுதான் நான் சொன்னேன். பட்டியலை கொடுத்துட்டு வாக்காளர் பட்டியலை குளத்தூர் சட்டமன்றத்திலிருந்து எங்கள் அனுராக் தாக்கூர் எடுத்து பேசுறாரு. ஸ்டாலின் இருக்கக்கூடிய தொகுதியில பாருங்கடா 19,700 ஓட்டு இருக்குன்னு சொல்றாரு.
நீ அதை பார்க்காம இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு ராகுலுக்கு இடிக்குது. ஆகா நமக்கு தப்பா நீ அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பேச வர்றோம் அப்படின்னா மக்களுக்கு செய்தி கொடுக்க வர்றோம். ஒரு பத்திரிகையில் கேட்கக்கூடிய நிருபரோ ஒரு யூடியூப்பில் கேட்கக்கூடிய நிருபருக்கோ செய்தி கொடுப்பது வேலையல்ல. நீங்கள் மக்களுடைய கேள்வியாக கேட்கிறீர்கள். என்ன முரணான கேள்வி வேணாலும் கேட்கலாம், அதற்கு நான் பதில் சொல்லணும். அதற்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி இத்தனை விஷயங்களை தெரிந்து கொண்டு வந்தாதான் அட்லீஸ்ட் நான் ஒரு லட்சம் பேருக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எனக்கே இவ்வளவு பொறுப்புணர்வு இருக்குது. ஒரு நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் நீ ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது சஞ்சய்குமார் சொல்றது உண்மையா பொய்யா, இது பொய்யுங்கிறது பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். டபுள் என்ட்ரி ஓட்டு, இல்லாத ஓட்டு இருக்கிறது, வயசானவங்களுக்கு ஓட்டு, இந்த சிஸ்டம் எல்லாருக்கும் தெரியும். இது தேர்தல் ஆணையத்தில் நடக்கக்கூடிய தவறுங்கிறது ராகுல் காந்தி மூளைக்கு கூட தெரியல பாருங்க. ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படிமா இண்டி கூட்டணி நடத்துறாங்க? இப்போது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ராகுல் காந்தி போன்று நாட்டை பற்றி சிந்திப்பதற்கான மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நாட்டை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக மூடியா இருக்கக்கூடிய மோடியோட சண்டை போனால் எப்படி அந்த குழந்தை ஜெயிக்கும்? இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் புரியுதா? நான் இன்னைக்கு சொன்னேன், ஒரு வாரம் இருக்கும் நம்ம பேசியதை. அது ஒரு முட்டா பீஸ். அது சொல்றதுல உடனே மன்னிப்பு கேட்டுரும். அடுத்த கோர்ட்டில் போய் யாருக்கும் தெரியாமல் மன்னிப்பு கேட்டு வெளியில் வந்துட்டு சாவாக்கரை திட்டிட்டு வெளில வந்துடும். மன்னிப்பு கேட்பதற்கென்றே பிறந்த குடும்பமாக ராகுல் காந்தி மாறிவிட்டார். இதில் இன்னொரு மன்னிப்பு. அப்பைக்கப்ப மக்களை குழப்புவது, திசை திருப்புவது, இதுதான் அரசியல் என்று ராகுல் காந்தி நினைத்து கொண்டிருக்கிறார். அது கிடையாது. ஒரு எதிர்க்கட்சியுடைய வேலை நியாயமான விஷயங்களை வரவேற்கணும்.